Infinixல இப்ப ரீசெண்டா 40 inch டிவி ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. X1 40 அப்படிங்கற இந்த டிவி தான். எப்படி இருக்குன்றத பாப்போமா? ஸ்டாண்ட் ரொம்ப குட்டியா இருக்கு, குவாலிட்டி ரொம்ப மொக்கையாவும் இருக்கு. பா ரொம்ப வெயிட் கம்மி. டிவியை தாங்குமானே தெரியலையே. ஸ்டாண்டே இந்த நிலைமையில இருக்கு, டிவி எப்படி இருக்குமோ? யூசர் மேனுவல், இன்ஸ்டாலேஷன் கைட், வாரண்டி கார்டு, கலர்கள்லாம் அந்த ஏவிஐ கேபிள், அப்புறம் டேபிள் மவுண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரூ, இந்த ரிமோட், இதுக்கான பேட்டரி. டிவி நான் கூட பார்க்கல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் காமிக்கிறேன். 32 இன்ச்சோட கொஞ்சம் பெருசா இருக்குமா தான் தெரியுது. பின்னாடி ஸ்டார் ரேட்டிங் பாருங்களேன், வெறும் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு யூஎஸ்பி போர்ட், அதுக்கப்புறம் ஏவிக்காக ஒரு போர்ட், அண்ட் ஆடியோ அவுட்புட்டுக்காக தனி போர்ட், கேபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு போர்ட், அண்ட் HDMI ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. போர்ட் கம்மியா இருக்குமா தெரியும். கடைசியில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 HDMI போர்ட், ஒரு USB போர்ட், அண்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா டிவி மாதிரி இதுக்கும் டேபிள் மவுண்ட் மட்டும் தான். டேபிள் மவுண்ட் கொஞ்சம் குவாலிட்டி மொக்கையா இருக்கு. அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். வால் மவுண்ட் பண்றது அப்படின்னா தனியாக தான் வாங்கிக்கணும். அண்ட் அகைன் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு நாங்கள் ஓப்பன் பண்ற மாதிரி நீங்களும் டிவி வாங்கின அன்னைக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். அது வந்து ரெக்கமெண்டடும் கிடையாது. மேபி டிவி டேமேஜ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல ஒரு 2 டிவி லான்ச் பண்ணாங்க. 43 இன்ச், 32 இன்ச், ரெண்டுமே ஹிட் ஆகும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல, ஆனா ஆச்சு. அதோட சக்சஸரா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த 40 இன்ச் டிவி வந்து லான்ச் பண்ணிருக்காங்களா. இது எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு. இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது. எனக்கு நான் யூஸ் பண்ண வர என்னோட ஃபீட்பேக் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த டிவியோட லட்சணமே இருக்கு. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 40 இன்ச் டிவி, ஃபுல் ஹெச்டி டிவி. இந்த பட்ஜெட்ல ஃபுல் ஹெச்டி இந்த பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ல இவங்களும் லான்ச் பண்ணிருக்காங்களா. ஸோ பேனல்ல பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்க மாதிரியே தெரியும். கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவான குவாலிட்டியா இருக்க மாதிரி தான் தோணும். 350 நிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட டிவி பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னாங்க. பிரைட்னஸ் இருக்கு, ஆனா ரொம்ப பிரைட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிலாம் இல்லைங்க. பிரைட்டா இருக்கு, பார்க்க முடியும். அண்ட் இந்த டிவியில HDR கொடுத்துருக்காங்க. ஸோ HDR சப்போர்ட் இருக்கு அப்படின்றது எதுல பார்த்தேன் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஷோ ஆகுது. ஆனா அந்த ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா ஏன் யூடியூப்லயும் பிரைம்லயும் வரல அப்படின்றது தெரியல. இல்ல அதுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணாம விட்டாங்களா, இல்ல இது யதார்த்தமா வந்துச்சா அப்படின்றதும் தெரியல. ஸோ ஓவராலா பேனல் கிளாரிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க மாதிரி தெரியும். குவாலிட்டி வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபிளிக்கரிங் எல்லா டிவிலையும் இருக்குதா, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இது ரொம்ப ஓவரா இருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேனல் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ லைட்டாக தட்டினா கூட அந்த ஃபிளிக்கரிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது பேனல் மட்டும் இல்லை, ஓவரால் டிவி குவாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஸ்டாண்டு ரொம்ப 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 லெஸ் வெயிட், ரொம்ப மொக்கையான குவாலிட்டி. அண்ட் பேக் பேனலும் கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலா குவாலிட்டி எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த பட்ஜெட்ல இதை விட சூப்பரா நல்ல குவாலிட்டியில நிறைய டிவி இருக்கு. ஆனால் இந்த டிவி வாய்ப்பில்லை ராஜா. தென் சவுண்டை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா அதுல டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கா. 24 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்களா. சவுண்ட் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்களே கேளுங்க. இதோட சவுண்ட் வந்து நார்மல் ஒரு டிவியோட சவுண்ட் மாதிரி கேட்கல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கேட்குது. இப்போ வர ஸ்பீக்கர் கூட நல்லா இருக்கு. ஆனால் இந்த டிவியோட ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் வந்து கிடைக்குது. ஒரு மாதிரி இறைச்சலா கொணன்னு ஒரு டிவியில் ஆடியோ கேட்குறோம் அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஸோ 24 வாட்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து அந்த அளவுக்கு லவுடாக இருக்கு. கிளாரிட்டி, குவாலிட்டி, அந்த ஃபீல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிவி. இன்ஃபினிக்ஸோட ஸ்கின் வைக்கிறது அது இதெல்லாம் எதுவுமே வந்து புகுத்தல. ஃபுல்லாக க்ளீனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்டேட் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் எனக்கு உள்ளது. ஸோ எந்த அளவுக்கு அப்டேட் வருதுன்றதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 9ல தான் இருக்கு, 10 கூட கிடையாது. அண்ட் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால நம்ம மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியுது. இதை தவிர டிவிலே ப்ரௌஸ் பண்றது அப்படின்னா பங்கோ ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கூகுள், ஃபேஸ்புக் ஏதாவது வந்து அவசரத்துக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்றது அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஏதாவது நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்க்கறதுக்குள்ள உசுறு போயிடுது. அந்த மாதிரி தான் இதோட ப்ரொசீஜர் இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. மேபி மொபைல் ஆண்ட்ராய்ட் ரிமோட் அப்படின்ற அந்த ஆப் வழியா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவசர தேவைகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் டிவில கூகுள் குரோம் காஸ்ட் சப்போர்ட் வந்து ப்ரீ இன்பில்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 200 Mbps இன்டர்நெட் ஸ்பீட் வந்து யூஸ் பண்றோம். நான் பக்கத்திலேயே வச்சு தான் காஸ்ட் பண்றேன். எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றத உங்களாலே வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கு.
என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேஸ்டிங்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சோ ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க பாருங்க, நான் இப்படி எடுத்துட்டேன், எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இங்கேயே வருது. சோ கேஸ்டிங் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்புறம் இந்த டிவில பாத்தீங்க அப்படின்னா MediaTekோட ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வர நிறைய டிவி கம்பெனி பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. இவங்களும் சொல்ல MediaTekல யூஸ் பண்ணிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும், முடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க யூஸ் பண்ணப்ப இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோவா இருந்துச்சு. இப்போ நார்மலா வந்து இப்படி ஸ்லைட் பண்றேன் அப்படின்னா கரெக்ட் ஓகே. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல போய் சின்ன ஒரு ஹேங் இருந்தா கூட அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றது. டிவியை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணாதான் வருது. ரீஸ்டார்ட்டும் பண்ண முடியல, ஆஃபும் பண்ண முடியல. இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேம். 1 GB RAM 8 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. 8 GB இன்டர்னல்ல பாத்தீங்க அப்படின்னா 3 GB என்னமோ தான் ஃப்ரீ இருக்கு. இந்த 3 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ்லயே ஏதாவது காப்பி பண்ண முடியுமா, ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரிலாம் அதுவும் கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டியா ஏதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். கூகுள் பிளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்கு, நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இவங்க டைரக்டா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ மெமரி கம்மி, ரேம் கம்மி அப்படின்றதுனால அந்த ஸ்லோயிஷ் ஃபீல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. மிச்சபடி இந்த டிவியை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. இந்த ரிமோட்டை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு லொப்ப ரிமோட், குவாலிட்டிலையும் சரி, யூஸ் பண்றப்பயும் அந்த அளவுக்குலாம் நல்லாவே இல்ல. ப்ளூடூத் ரிமோட் தான், சில நேரங்களில் ப்ளூடூத்தும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த ரிமோட்டை பார்க்கறதுக்கு இந்த சோனி டிவில ரீசெண்டா நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதே ரிமோட் மாதிரி இருக்கும். இது பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய அட்வான்டேஜ் இந்த ரிமோட்ல இருக்கு. சப்டைட்டில் ஆன் பண்றது அப்படின்னா கூட ஆன் பண்ண முடியும். ஓடிடிக்கு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் தனியா இருக்கு, அண்ட் ஆல்சோ மியூட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி செம்ம மொக்க. இப்போ இந்த டிவியோட பர்ஃபார்மன்ஸே இப்படி இருக்கு, இதுல கேம் விளையாட முடியுமா இந்த கேள்வி எனக்கு இருக்கு. அதை வந்து டெஸ்ட் பண்ண போறோம். அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஆக போகுது, இப்பதான் ஓப்பனே ஆகுது. அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. மொரட்டு ஹேங்கு. ஏய் ஆடா, இதில் மட்டும் நம்ம கேம் விளாண்டோம், வாழ்க்கையை வெறுத்துருவோம். அந்த மாதிரி தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இல்லைங்க. ஸோ இந்த டிவியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா ஹேங் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பேனல் குவாலிட்டி ஓகேவா தான் இருக்கு. ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இல்ல. ரிமோட்னு ஒன்று இருக்கு, அது ரிமோட்டா இல்ல பொம்மை ரிமோட்டா அப்படின்றது எதுவுமே தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவில நிறைய குறைகளாக தான் படுது. நிறைகள் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் விலையாவது வந்து ரீசனபிளா பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19,999 ரூபாய், 20,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. அந்த விலையும் அறிமுக விலையும் மேபி நல்லா வித்துச்சு அப்படின்னா இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை டிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைகளோட லான்ச் பண்ணதை தாண்டி 43 இன்ச்சு இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு மாதிரி தோணும். 40க்கும் 43க்கும் அந்த சைஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட அதே ப்ராசஸர், அதே மெமரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா 40க்கும் 43க்கும் குவாலிட்டி அது இது நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி தான் தோணுது. அதே விலைக்கு ஏன்பா கொண்டு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே. ஒரு 5,000 ரூபாய் நீங்க கொண்டு வந்து 40 இன்ச் டிவி கொடுக்குறோம் அப்படின்னா கூட இந்த குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய டிவியா வேணும், குவாலிட்டி மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா மொபைல் மார்க்கெட் அப்படின்றது எந்த அளவுக்கு பூமா அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கோ அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா டிவி தான். எல்லா பிராண்ட்ல இருந்து டிவி லான்ச் பண்ணுவாங்க. அதனால இன்னும் பெட்டரான டிவி இருக்கு, இனிமே வரவும் போகுது. இந்த விலைக்கு இதை விட பெட்டரான டிவி இருக்கு அப்படின்றதா உண்மை. இதான் என்னோட ஃபீட்பேக், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். என்ன வேணா வச்சுக்கோங்க. இதை வச்சு இந்த டிவி 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மேபி உங்க கையில் 20,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிவியை வாங்குவீங்களா? இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணாலும் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கேஜெட் இருந்துச்சு அப்படின்னா நாளை பார்க்கலாம். டாடா, பை பை, நன்றி.